முரளி என்ன பண்ணுறாரு, அணுக்கிட்டே இந்த மாதிரி வந்து ஒரு வரன் வந்திருக்கு, உன் அக்காவுக்கு அமுச்சு விட்றேன், பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி அமுச்சு விடுங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அமுச்சு விட்றாங்க. மாப்பிள்ளைக்கு அணுவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இங்கே மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகவுக்கு அமுச்சு விட்றாங்க. இதுக்கப்புறம் வந்து என் அக்காவுக்கு வந்து இவர் தான் மாப்பிள்ளை, நாங்கள் வந்து எல்லாமே பேசி முடிச்சிட்டோம், அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம், உங்கள் தம்பியை வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து தலையிட வேணாம், எங்கள் அக்காவோட வாழ்க்கையில் சொல்லிவிடுங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் ராகவ் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை இந்த விஷயம் வந்து நம்ம வந்து ஆகாஷ்க்கு தெரிய வருது. ஆகாஷ் மனசொடைஞ்சு போகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் தவறான முடிவுக்கு போகிறாரு. இந்த விஷயம் அணுவுக்கு தெரிய வருது. அணு கதறி கதறி அழறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிடுங்கிற ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபோனை எடுத்துருக்கணும், நான் ஏன் இப்படி பண்ணு தெரில, இப்போ நீங்கள் இந்த முடிவுக்கு போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேனேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. இதை பார்க்குற அப்போ என்னாச்சு அணு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பாவம் அவர் வந்து தவறான முடிவுக்கு போயிட்டாருன்னு அழறாங்க. உடனே வந்து இப்படி அழறதை பார்த்துட்டு, அப்போது உண்மையிலேயே வந்து குட்டி பாஸ் மேலே இவ்வளோ பெரிய வச்சிருக்கியா, ஏன் அணு என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து ஆகாஷ் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தவிச்சு போகிறாங்க. ராகவ் வந்து ரொம்ப தவிக்கிறாரு. ராகவ் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஆகாஷ் கிட்ட வந்து கதறி அழறாரு. எனக்கு ஒன்றும் ஆகலை, அணு இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், அணு தான் வேறு யாரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே வந்து நீ கவலைப்படாத, இந்த நிமிஷம் சொல்கிறேன், அணு தாண்டா உன் பொண்டாட்டி, புரியுதா, அதை யாராலையும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அணு வந்து விரும்புவாங்க கண்டிப்பாக ஒன்றை மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு அணு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய பொருள் அவங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வழி வந்து அவங்களுக்கு இப்போ தெரியாது. கண்டிப்பாக அணு ஒன்று விரும்புவாங்கடா, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொன்னோன்னே, எனக்கு நல்லா தெரியும் அணு என்னை விரும்புகிறாங்க, எனக்கு வந்து ஃபோன் பண்ணி மனசு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னோடனே, சரிடா நீ கவலைப்படாத அப்படி சொல்லிடும்போது நம்ம வந்து அபி வந்து கால் பண்ணுறாங்க ராகவுக்கு. உடனே வந்து ராகவ் வந்து எனக்கு எதுக்கு கால் பண்ண, நீ தான் எனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, நானும் உனக்கு கால் பண்ணக்கூடாது சொன்னேன், எதுக்கு கால் பண்ணேன், என் தம்பி உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியா அப்படின்னோடனே, உடனே என்ன பண்ணுறது சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் வந்து அதுக்காக கால் பண்ணல, இந்த பாருங்க அக்கா மனசில் வந்து கண்டிப்பாக குட்டி பாஸ் இருக்கார் போல் இருக்கு சார், எனக்கு என்னமோ வந்து அப்படி தான் தோணுது, என்ன சொல்கிற உண்மையாவா அப்படின்னோன்னா, ஆமாம் சார் எனக்கு என்னமோ தோணுது, ஏன்னா அக்கா வந்து கதறி கதறி அழுதா சாருக்கு ஏதோ ஆகிட போச்சுன்னு ரொம்ப பயந்து போயிட்டா, இப்போ தான் புரியுது எனக்கு அப்படின்னோன்னே, உண்மையாவா சொல்கிற, எனக்கு இது போதும், இவ்வளோ நாள் நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் அணு மனசில் வந்து ஆகாஷ் இல்லாமல் போயிட்டு நம்ம வந்து இதில் வந்து எதுவும் பிரச்சனை படக்கூடாதுன்னு நினச்சேன், எனக்கு இது போதும், உனக்கு இப்போவாது அறிவு வந்தது, உங்கள் அக்கா மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி என்னோட, இல்லை எனக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு, அது ஒன்றும் ஊர்ஜிதம் ஆகலை, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் அக்காவை வந்து நாளைக்கு காலையில் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா, எந்த கோயிலுக்கு சார் அப்படின்னோடனே, வேறு எந்த கோயிலுக்கு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா, அங்கே வந்து பாரு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும்ன்றாங்க. உடனே வந்து ஏன் சார் அப்படின்னோடனே, நீ கூட்டிகிட்டு வா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆகாஷ் வந்து, சரி ஆகாஷ் நம்ம உடனே வந்து கிளம்பணும், எங்கே அப்படின்னோடனே, நம்ம கிளம்ப போகிறோம், யாருக்கும் சொல்லாமல் கிளம்பலாம், யாரோ சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. உடனே ஆகாஷ் எங்கே போயிட்டான் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. இங்கே ராகாவும் வந்து நம்ம ஆகாஷும் வந்து போயிடுறாங்க அணுவோட ஊருக்கு. உடனே வந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ராகவ் வராரு. என்னங்க நீங்கள் மட்டும் வரீங்க அப்படின்னா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அமைதியாக இரு, அவங்க 2 பேரும் முதல்ல மீட் பண்ணட்டும். என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஆகாஷும் அணுவும் வந்து மீட் பண்ணுறாங்க, நீ அமைதியாக வந்து என்ன நடக்குது முதல்ல வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அமைதியாக இருக்க போறிய பெல்லி அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பும்போது 2 பேருமே இடிச்சுக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர். இதோட முடியுது.